சாட்டை துரைமுருகன் என்ன பேசுறாரு பொதுவெளிகள்ல? மிக அதிகமாக, மிக கடுமையாக, ஆபாசமாக தாவேக்காவை தாக்கிட்டு இருக்காரு. இது உங்க கட்சியினுடைய கொள்கையா, கோட்பாடா? போக்கஸே இல்லையே. பேமெண்ட் வந்தா திமுகவை தாக்குறது இல்ல, பேமெண்ட் நின்றுடுச்சுன்னா திமுகவை அட்டாக் பண்றீங்க. சீமான்லாம் வந்துங்க மணிக்கணக்கா பேசுறாரு. அவர் பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லைங்க. அதிகாரத்துல வரலனாலும் ஆட்சியில வரலனாலும் அரசியல்ல இருந்தா வியாபாரம் பண்ணலான்றதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் அந்த விசில் சின்னம் கொடுத்ததுக்கு அப்புறமாக அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து விசில வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஊதி நியூசன்ஸ் பண்றாங்க அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் அவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. பெரியார் மண்ணுன்றாங்க, பெரியாரே மண்ணுன்னு இருக்காங்க. விசில் ஊதுனாலே போலீஸ் தான், திருட்டு பசங்கள்லாம் தான் பயப்படணும். விஜய் வந்து அரசியல்ல அனுபவம் இல்லை. அவருடைய பாப்புலாரிட்டியில நாம கட்சியை கடை சேர்த்தி கொஞ்சம் மேலே போயிடலான்னு நினைச்சாருங்க. சீமான் கதையும் கேட்டுதான் ஆஹா இது வந்து ஆபத்தான் அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டாரு. உடனே என்ன சொன்னாரு, உன்னை இங்கே நில்லு அல்லது அங்க நில்லு, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு சாவேனார். இதுதான் சீமானின் தரம். வணக்கம். வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி அடுத்த மாதம் ஒரு மாநாடு ஒன்று போட போகிறாங்க. அதுதான் வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னாடி கடைசியாக போட போகிற மாநாடு மாதிரி, தேர்தலுக்கான மாநாடாக அதை வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. அது தொடர்பாக கூட்டங்களில் பேசும்பொழுது அதற்கு நிதி கொடுக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் சீமானவர்களே சில இடங்களில் வந்து நீ ஒருத்த மட்டும் வந்தேன்னா அவ்வளோதான், உனக்கு அடிதான், நீ வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து விசில் சின்னம் வந்ததுக்கு அப்புறமாக இவங்க விசில் ஊதி ஊதி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து விசில் ஊதுறது மட்டும் தான் தெரியும், மற்றபடி கட்சி வேலைகள் தெரியாது அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஸோ இதை ஓவராலாக அரசியல் விமர்சகர்கள் வந்து எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, விஜயனுடைய வருகைக்கு பின்னாடி அவங்களும் வந்து ஒரு 4-5 மாதங்கள் இப்போ ரொம்ப க்ளீனாக கிரவுண்டில் போய் பார்த்துருப்பாங்க, நிறைய வாக்குகள் வராதது போல தெரியுது. அதனால தான் கண்டினியூஸாக ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த க்ரௌடை காட்டணுங்கிறதுக்காகவே சீமான் அவர்கள் கட்சிக்காரங்களை ரொம்ப நெருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கட்சிக்கு நிறையா நிதி கொடுங்க, குடும்பத்தோடு வந்துருங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாரு எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நாம் தமிழர் கட்சி வந்துங்க அதனுடைய டிக்ளேர்ட் கோல்ஸு, அது சொல்கிற விஷயங்கள், அதில் எனக்கு ஒன்றும் பெருசாக மாற்றங்கள்லாம் இல்லைங்க. அது ஒன்றும் எதிர்ப்பு இல்லைங்க. ஓகே, அதாவது உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அதில் எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, பெரிய மாறுபாடும் இல்லைங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் அதல பாதாள வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கு இருக்கு. இப்போ ஒரு ஆள் நல்லா சொன்னா பேசினா போதுமா? பேசுனதெல்லாம் செயல்படுத்தி காட்டணும் இல்ல. அவருதான் இன்னும் ஆட்சிக்கு வரலைங்க. நடைமுறையில் இப்போ சாட்டை துரைமுருகன் இருக்காரு, அவருடைய லெப்டினன்ட்டு, அவர் என்ன பேசுறாரு பொதுவெளிகளில்? ஆண்ட கட்சிகளை ஆளும் கட்சியை தாக்கிறதை விட மிக அதிகமாக, மிக கடுமையாக, ஆபாசமாக தாவேக்காவை தாக்கிட்டு இருக்காரு. இது உங்கள் கட்சியினுடைய கொள்கையா, கோட்பாடா? நீங்கள் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் திமுக, அதிமுக, பாஜகவை அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் இதுவரையில் ஒரு தேர்தலை கூட சந்தித்திராத விஜய் கட்சியை, விஜயம் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக நீங்கள் தாக்குறீங்க, பொது வெளியில் விமர்சிக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த கட்சியின் வரவால் பெரிதும் பாதிக்கப்பட்டு விட்டீர்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களை கோவப்பட வச்சிருக்கலாம். உங்கள் கோபத்துக்கு வந்து அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் தர்க்க ரீதியாக எந்த நியாயமும் இல்லைங்க. நீங்கள் ஒரு நல்ல அரசியல் கட்சின்னா நீங்கள் வந்து விஜய் மாதிரி எங்களுக்கு வந்து ஆளும் கட்சி இல்லை ஆண்ட கட்சி இப்படி ஏதாவது தானே நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸே இல்லையே. சில பேர் கிண்டல் பண்ணுற மாதிரி பேமெண்ட்டு வந்தால் திமுகவை தாக்கிறது இல்லை, பேமெண்ட்டு நின்றுடுச்சுன்னா திமுகவை அட்டாக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அவங்க பேர் ரொம்ப கெட்டு போயிருக்குங்க. அவங்க சொன்ன கோரிக்கைகள், அவங்க எழுப்புகிற கோஷங்கள், அதிலெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதெல்லாம் வெறும் எம்டி ஸ்லோகன்ஸாக இருக்குது, வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி. சீமான்லாம் வந்துங்க நல்லா பேசுகிறாரு, மணிக்கணக்காக பேசுகிறாரு. அதை தவிர அதுக்கு மீறி எனக்கு ஒன்றும் தொடர்ச்சி மக்களோட நிற்கிறோம், நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு பண்ணுறோம்.
தாவேக்கா அப்படி பண்றாங்களான்னு ஏங்க கேக்குறாங்க. அப்படி பண்றது இல்ல, ஆனா திமுகக்கு நாங்க தான் நீங்க ஏங்க தாவேக்கா அது 2.5 வருஷம் கட்சிங்க, நீங்க 16 வருஷமா இருக்கிறீங்க. நான் சொல்றது என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட நெருக்கமா இருக்க இவங்க மக்களுக்கு நெருக்கமா இருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட ஆல் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவறு தவறு பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு கூட்டணின்னு வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியை சுமக்குறாங்க. திமுக பண்ற எல்லா தவறுகளுக்கும் சப்பக்கட்டு கட்டுறாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்கள விட மக்கள்கிட்ட நெருக்கமா களத்துல இருக்கிறவாரா நாம் தமிழர்? நிச்சயமா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லைங்க. அதனால நாம் தமிழர் கட்சி மாநாடு நடத்துவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரிங்க. ஒரு 2 கட்சிகள் மோதுது ஒரு தொகுதியில. சீமான் கட்சி அங்க ஒரு ஓட்ட அத எடுக்கும் அப்படின்னா, அது எடுக்காம போனா லாபம் அடையறவனுக்கு அது வெற்றி அடைய வாய்ப்பு உண்டா இல்லையா? உண்டுதான். அப்ப அவன் என்ன பண்றான் சீமான் கிட்ட, நான் சொல்றது தான், மத்தவங்க சொல்றது தான். சீமான் கிட்ட அண்ணே எனக்கு பார்த்து போடுங்க, ஏதாவது வீக்கான ஆளு யாராவது முஸ்லீமை கொண்டு மயிலாடுதுறையில் இருக்கிறவனை தூக்கிட்டு கடலூர்ல போட்டுருங்க, அவனுக்கு ரூட் இருக்கக்கூடாது. கேண்டிடேட் போட்டேன், இஸ்லாமியரை போட்டேன், பெண்களை போட்டேன்னுவாரு. ஸோ ஃபீல்டிங் வெரி வீக் கேண்டிடேட் அகைன்ஸ்ட் எய்தர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அண்ட் கெட்டிங் மணி ஃபார் தட் ஹெல்ப். உதவி செய்கிறார் இல்லையா அவன் ஜெயிக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்குறாரு. பலிகடா ஆகிறது அவங்க கட்சி வேட்பாளர் தான். அவனுக்கு தெரியாது, அவன் பாவம் கஷ்டப்பட்டு, அவங்கெல்லாம் பெரிய மிட்டா மிரசு இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து செலவும் பண்ணுறது இல்லை. அப்போ சொந்த காசு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று அவன் கஷ்டப்படுறான். அவன் பாவம் தம்பி, அவன் கொள்கை நம்பிட்டு இவருது வரான். ஆனால் அவனையே விலை பேசி இவர் வித்துட்டு இருக்கிறாருன்றது பல தேர்தல்களில் அவரோடு பயணித்த இந்த ஜெகதீச பாண்டியன் போன்றவர் சொல்லும்போது, ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு. இது அதாவது ஆட்சிக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராம கூட ஊழல் பண்ண முடியும் ஒரு கட்சியால. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பாமக அதை பத்தி பேசுறது என்ன? இப்போ அப்பா பையன் பிரிஞ்சிட்டாங்க. நான் ஒன்றுபட்ட பாமகவை பத்தி என்ன சொல்றாங்க? சீட்டு நோட்டு 2ம் வாங்குறாங்க. எங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த இழிவான குற்றச்சாட்டுக்கு ஆளாச்சா இல்லையா? 10 கோடி ஏங்க எந்த செலவுக்கா இருக்கட்டங்க, சீட்டு கொடுப்பது நியாயங்க. நீங்க சீட்டு எங்களுக்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு, இவ்வளவு தொகுதி எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் வாங்குறது நியாயம். ஆனால் நோட்டு வாங்குறது நீங்க 10 கோடி 15 கோடி வாங்கினாங்க சிபிஐ சிபிஎம் திமுக கிட்ட. அண்ணா திமுக கிட்ட பாமக 500 கோடி வாங்கிடுச்சுன்றாங்களே போன தேர்தலில். இப்போ பிரேமலதா 300 கோடி கேட்டுட்டு இருக்காங்க, 30 சீட்டு 300 கோடி. அப்போ நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோன்னு சொன்னால், நாணயம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அதிகாரத்தில் வந்தால் தான் ஊழல் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. அதிகாரத்தில் வரலனாலும் ஆட்சியில் வரலனாலும் அரசியலில் இருந்தால் வியாபாரம் பண்ணலான்றதுக்கு இவங்கெல்லாம் உதாரணங்கள். அன்புமணி, ராமதாஸ், பிரேமலதா, சீமான், நான் ஒருத்தரை சொல்ல. அதாவது இவங்கெல்லாம் எந்த காலத்துலேயும் ஆட்சிக்கு வந்தது இல்லை. ஆனாலும் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ காசு வருது, புழங்குது, இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா இதுதான் விஷயம். அதனால் அதாவது சீமானை பொறுத்தவரையில் இந்த கரப்ஷனு இதில் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களில் கூட இந்த பொதுவெளியில் நம்ம பார்த்தோம், நடிகை விஜயலட்சுமி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல தலைவராகவும் இருக்க மாட்டேன்றாரு. அவர் சொல்கிறது நல்லது தான், நாம் தமிழர் சொல்கிறது தமிழன் தான் ஆளணும், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இது தமிழ்நாடு, இது தமிழ் தேசியம், இதெல்லாம் யாருக்கும் கருத்து வேறுபாடில்ல. ஆனால் அதை சொல்கிறவங்களுக்கு என்ன எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நடைமுறையில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு போது தான் மக்கள் அவங்கள நம்ப மாட்டேன்றாங்க. ப்ளஸ் நாம் தமிழர் கட்சி தான் அந்த விசில் சின்னம் கொடுத்ததுக்கு அப்புறமாக அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் பொது வெளியில் நிறைய இடங்களில் டிவிகே தொண்டர்கள் ஏற்கனவே நிறையா பப்ளிக் நியூசன்ஸில் ஈடுபட்டிருக்கிறாங்க, பொது இடம் கூட பார்க்காம டிவிகேன்னு கத்துவாங்க. இப்போ அதுக்குள்ளே விசில் கொடுத்துட்டாங்க, விசிலை நிறைய இடங்களில்
இந்த மாதிரி ஊதி நியூசன்ஸ் பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நல்லா இதுங்க ஒரு நாள் வந்து கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா விசில் சின்னம் வந்து இன்னைக்கு கிடைச்சது அவங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. சவுக்கு சங்கர் யூடியூபர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் என்ன பரப்பிட்டு இருந்தாருன்னா, எங்கள் கையில் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு விட்டுருவோமா உன்ன, விஜய்னு 9 பேர் உன் பேர்லேயே உன் தொகுதியில் ஜோசப் விஜய்னு நிற்க வைப்போம் பண்ணாங்க. பன்னீர்செல்வத்துக்கு பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா ஆணவத்தோட, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்னம் கிடையாது, 234க்கும் 234 சின்னம் தான் கொடுப்போம், நீங்கள் ரிகக்னைஸ் பார்ட்டி இல்லை, எலெக்ஷன் கமிஷன் எங்ககிட்ட இருக்கு விட்டுருவோமா, இப்படியெல்லாம் ஒரு போராளி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட அழுத்தமான சூழலில் ஒரு படம், இந்த பக்கம் ஒரு படம், கடைசி படம் வர முடியல. அப்போ மன அழுத்தத்தில் இருந்தது உண்மைதான். தாவேக்கா தொண்டர்கள், தலைவர்கள்லாம் ஒன்றும் தளரல. பட் சாதாரண அவனும் மனுஷன் தானே, என்னடா எங்கே தொட்டாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது என்பது, இப்படி வரப்போகுது உங்களுக்கு சின்னமே இந்த மாதிரி சின்ன பின்ன ஆக போதும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க கேட்ட முதல் இடத்துல 10 சின்னத்தில் அவங்க அப்ளை பண்ண முதல் சின்னமே விசிலே வந்தால் சந்தோஷத்தானே படுவாங்க. இயற்கை தானே அது. இப்போ ஒருத்தர் பெண் குழந்தை வரணும்னு இருக்காரு, பெண் குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா சந்தோஷப்பட மாட்டாரா? ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்க மாட்டாரா? கொஞ்சம் அதிகமாயிடுதோங்கிறது அதெல்லாம் வெளிக்கட்சியில இருக்கவங்க சொன்னா பரவாயில்ல. செங்கோட்டையன் அவர்களே ஸ்பீச்ல சொல்றாரு. இல்ல அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கணும், கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். அவர் என்ன சொல்ற காஷன் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விசில் தூங்குறவன் காதுல போய் விசில் அடிச்சிடாதீங்க, அவன் எழுந்து நமக்கு எதிராக போயிடுவான். வயதானவர்கள் பேருந்து அதாவதுங்க அது ஒரு நாள் தாங்க, அதெல்லாம் அதுக்கப்புறம்லாம் நடக்கல. ஆனா அந்த விசில் சத்தத்தை எவ்வளவு கேவலப்படுத்தி ஊடகத்துல குப்பை வண்டி வருதுன்னெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த விசில் வந்து ஆக்சுவலி விசில் வந்துங்க திருட்டு பசங்கள்லாம் தான் பயப்படணும். விசில் ஊதுனாலே போலீஸ் தான். விசில் ப்ளோயர்னு வாங்க, கரப்ஷனை எதிர்த்து குரல் கொடுக்குறவங்களுக்கு. இப்போ விசில்னா யாரெல்லாம் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ ஃபவுல் பண்ணாதான் அம்பையர் விசில் ஊதுவான், ஃபவுல். அப்போ தவறுகளை தட்டி கேட்கிற சுட்டி காட்டுகிற ஒரு சின்னம்தான் விசில். இப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. குப்பை வண்டி வந்துடுச்சான்னு குப்பையை எடுத்துன்னு போகிறது, மீம்ஸ் கிரியேட் பண்ணி போகிறது, இந்த பக்கமும் இதெல்லாம் நடக்குது இல்லை. அதனால் இது வந்து அதுவும் நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் அவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. பெரியார் மண்ணுன்றாங்க, பெரியாரே மண்ணுன்னு இருக்காங்க. இது நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் பெரியாரோடு உண்டு. அவர் வந்து தமிழை காட்டு மிராண்டி பாஷன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து கடவுளை கும்பிடுறவன் காட்டு மிராண்டி முட்டாள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் அவர் ஒரு சமூக நீதிக்காக வந்து போராடி இருக்காரு. அவரே ஒரு மண்ணுதான் சொல்றது ஏற்க முடியாதுங்க, ஏற்க முடியாது. அதாவது இதையும் நான் ஏற்கல. இது பெரியார் மண் அப்படின்றத, பெரியாருக்கு முன்னாலெல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் வாழ்ந்த பூமி இது. அதனால இது வந்து ஓவரா இவங்க பெரியார் மண் அது இதுன்றதையும் நான் ஒத்துக்கல. அதே நேரத்தில் பெரியாரே மண்ணுன்றதையும் நான் ஒத்துக்கல. we should be balanced. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல், அந்த வள்ளுவர் ஃபார்முலா தான் எனக்கு. ஒரு ஆள் மோசமானதுவா 100% நான் சொல்ல மாட்டேன். சீமானுக்கும் பொருந்தும். 100% மோசம் நான் சொல்ல மாட்டேன். 51% கெட்டவனா இருந்தா நீ கெட்டவன், 51% நல்லவனா இருந்தா நீ நல்லவன். அப்போ நல்லவன்கிட்டையும் 49% கெட்டது இருக்குது, கெட்டவன்கிட்டையும் 49% நல்லது இருக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதனால பெரியார் வந்துங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதி, பல நல்ல விஷயங்கள், பெண் விடுதலை, இது மாதிரி நிறைய விஷயம். ஆனால் பெரியாரை எந்த அளவுக்கு திமுக காரங்க திட்டியிருக்காங்க, அந்த கட்சியை விட்டுட்டு வந்து திமுகவை ஆரம்பித்தப்போ பெரியாரை அவங்க எவ்வளோ திட்டியிருக்காங்க திமுக ஆட்கள், அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ ஏதோ இவங்க தான் தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதின்னு கொண்டு விட்டு வராங்க. ஸோ இதெல்லாமே வந்து வரலாற்றை அப்படியே மறைச்சிருது. நாங்கள் பெரியாரை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க திமுகவினர், அண்ணாதுரையிலேருந்து கருணாநிதியிலேருந்து எல்லாரும் கைது பண்ணணும்லாம் பேசியிருக்காரு கருணாநிதி. பெரியாரை வந்து
பிரிவினைவாத இதில் சட்டத்தில் கைது பண்ணும் மத்திய அரசுன்னு. அதனால் நம்ம வந்துங்க we should be balanced. அவர் என்ன நினைச்சாருன்னா, விஜய் வந்து அரசியலில் அனுபவம் இல்லை, அவர் வந்து தன்னிடம் வருவார், தான் அவரை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவர் முதுகில் அவருடைய பாப்புலாரிட்டியில் நாம் கட்சியை கடை தேர்த்தி கொஞ்சம் மேலே போயிடலான்னு நினச்சாருங்க. ஆனால் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக தான் நான் சொன்னேன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. அவர் கூலாக ஜட்ஜி பண்ணி இது ஒன்றும் கதைக்கு உதவாது, சீமான்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் விஜய், கட்சி தொடங்குறதுக்கு முன்னால் பேசியிருக்காரு. அவர் தான் படத்தில் கதை கேட்டு இது பிடிக்குது இல்லைன்னு முடிவு பண்ணுறாரு, இது ஜெயிக்கும் இல்லைன்னு. அப்போ அந்த மாதிரி தான் சீமான் கதையும் கேட்டு தான் ஆஹா இது வந்து ஆபத்தானதுன்னு அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் வந்து என்ன சொன்னார், தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ் மண்ணின் கண்கள், 2 கண்கள், ஏன் கண்ணுன்னு கூட சொல்ல, தமிழ் மண்ணின் 2 கண்கள்னாரு. ஆனால் இவர் பாருங்க, அவர் ஒரு தராதனம் பாருங்க. உடனே என்ன சொன்னார், உன்னை இங்கே நில்லு அல்லது அங்கே நில்லு, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு சாவேனாரு. இதுதான் சீமானின் தரம். இந்த தரத்தை வந்து தமிழ்நாடு மக்கள் எப்போதும் ஏற்றுக்க மாட்டாங்க. எப்பவுமே எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்கள் மாடரேட்டாக இருக்கணும், அதுதான் விஷயம். நன்றி.